பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? கடந்த நாட்கள்ல ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் வாசித்த பொழுது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவர் சுகமாய் படுத்து கொண்டிருக்கும்படியாய் அப்படி செய்யறதுக்காக என்னெல்லாம் செய்வாரா? காட்டு மிருகங்களோடும் பறவைகளோடும் ஊரும் பிராணிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாரா? நீங்க என் பிள்ளையை தொடக்கூடாது, எல்லையை மீறக்கூடாது, என் மகனுடைய எல்லைக்குள்ள போகக்கூடாது, யுத்தத்தை உருவாக்க கூடாது, வில்ல புறப்பட பண்ணக்கூடாது, உங்க நிமித்தம் ஒரு கலவரம் உண்டாக கூடாது, ஆதலால் உன் எல்லையை மீறாதபடிக்கு உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு யாரோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணுவாரா? ஆகாயத்து பறவைகளோடும் காட்டு மிருகங்களோடும் ஊரும் பிராணிகளோடும். பார்த்தீங்களா நம்ம அப்பாவுடைய அன்பை? பார்த்தீங்களா நம்மை சுகமாய் தங்கி இருக்க பண்ணும்படியாய் அவர் இப்படிப்பட்ட உடன்படிக்கை எல்லாம் பண்ணுவாரா? பின்ன ஏன் நம்ம கவலைப்படணும்? நம்ம சுகமா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நான் சுகமா தான் தங்கி இருப்பேன். எங்க அப்பா என்னை சுற்றி இருக்கிற எதிராளிகள் தங்களுடைய எல்லைகளை மீறாதபடிக்கு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்பணும். ஒரு நாள் பேதுரு மீன் பிடிக்கும் போது மீனே கிடைக்கலையா? ஏசப்பா என்ன செய்தாங்களா? மீனோட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்களா? இத்தனை மீன்கள் என் மகனுடைய நெச்சுக்குள்ள போகணும், என் மகனுக்கு இன்னைக்கு வருமானம் உண்டாகணும், என் மகன் இன்னைக்கு வெறுமையா வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி மீன்களுக்கு கட்டளையிட்டாராம். சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் பேதுருடைய நெற்றுக்குள்ள ஓடி வந்து விழுந்ததா. பிரியமானவர்களே, நமக்கு போஷிப்பை உண்டாக்கும்படியாய், நம்மை உடுத்துவிக்கும்படியாய், நம்மை ஆதரிக்கும்படியாய், நம்மை போஷிக்கும்படியாய், நாம் சுகமாய் தங்கி இருக்கும்படியாய் நம்ம அப்பா யாரோடெல்லாம் உடன்படிக்கை பண்றாங்க பாருங்க. சமுத்திரத்து மச்சம், ஆகாயத்து பறவை, காட்டு மிருகம், ஒரு பிராணிகள். உங்களுடைய எதிராளியை விட்டுருவாரா? உங்க எல்லைக்குள்ள விட்டுருவாரா? அவருடைய உடன்படிக்கையை மீறி யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. வில்லையும் பட்டயத்தையும் முறியடித்து உங்களை சொர்க்கமா தூங்குறதுக்கு வழி செய்வாருங்க. அதனால் சந்தோஷமா இருப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், உங்க அன்பை பிரதிபலிக்கிற இந்த வசனத்திற்காய் நன்றி. இந்த வார்த்தையில உங்க அன்பு வெளிப்பட்டுச்சுப்பா, உங்க இரக்கம் வெளிப்பட்டுச்சு, உங்க கிருபை வெளிப்பட்டுச்சு. உங்க அன்புக்காய் நன்றி. உங்க அன்புக்குள்ள நாங்க சுகமாய் தங்கி இருப்பதற்காய் நன்றி. தீங்கு எங்களை மேற்கொள்ளாது. மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம் எங்களை மேற்கொள்ளாதப்பா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.